நாடகங்களில் பெரும் பெயர் வாங்கினார் பாகவதர். அதுவரை தமிழ் சினிமாவின் மௌனப் படங்கள் பேசும் படங்களாக மாறத் தொடங்கியது. பாகவதரின் பவளக்கொடி நாடகத்தை படமாக எடுத்தார்கள். அதிலிருந்து பாகவதரின் படங்கள் அவரின் பாடல்களுக்காகவே ஓடியது. இவர் நடித்தது வெறும் 18 படங்கள் தான் நடித்திருக்கிறார். பவளக்கொடி, அமரகவி, சிவகாமி, சிவகவி, சிந்தாமணி, ராஜமுக்தி, அம்பிகாபதி, அசோக்குமார் என இவரது படங்கள் அன்றைய காலகட்டத்தில் பெரும் வசூலையும் மக்கள் மனதையும் வென்ற படங்கள். அதிலும் ஹரிதாஸ் என்ற படம் சென்னை பிராட்வேயிலுள்ள சன் தியேட்டரில் 3 வருடம் தீபாவளி வரை ஓடி மிகப்பெரிய சாதனை படைத்த திரைப்படம். இவர் படங்களில் வரும் பாவாடல்கள் ஒன்றொன்றும் இன்றும் நின்று பேசும். இப்படி பெரும் புகழோடு இருந்தவர். இவரை மக்கள் ஏலிசை மன்னன் என்றும் அன்போடு அழைப்பார்கள். இவர் தங்கத்தட்டில் சாப்பிடும் அளவிற்கு புகழ்